தளபதி விஜயின் கடைசி திரைப்படமா இல்ல ஒரு அரசியல் அறிக்கையா? இதுதான் ஜனநாயகன். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய படம் தளபதி 69. வினோத் இயக்கிய ஜனநாயகன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். ஆனா இந்த படம் ஒரு சாதாரண காமெடிக்கல் ஃபிலிம் இல்ல, ஒரு முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மாஸ் மெசேஜ் கலந்த காம்போ. முதல்ல பாசிட்டிவா பார்க்கலாம். அனிருத் ரவிச்சந்திரன் பேக்ரவுண்ட்ஸ்க்கும் இந்த படத்தோட பேக்போன். ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ற அளவுக்கு விஜய் ஸ்கிரீன் பிரசன்ஸ், டைலாக் டெலிவரி, மாஸ் மூமெண்ட்ஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் கூஸ்பம்ப் ஏற்படுத்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சி சாலிடா இருக்கு. தேட்டர்ல விசில் மொமெண்ட் கன்ஃபார்ம். ஆனா இங்கேதான் ட்விஸ்ட். பல கிரிட்டிக்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த படம் ஒரு சினிமா மாதிரி இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி ஃபீல் ஆகுது. விஜயின் ரியல் லைஃப் பொலிட்டிக்கல்ஸ், அவரோட டிவிக்கு ஐடியாலஜி, அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி கதையோட ஃப்ளோ இருக்கு. நெகட்டிவ்ஸ் பார்க்கலாமா? ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளால இல்ல. ஸ்கிரீன் பிளே ஹெவி பொலிட்டிக்கல்ஸ் நல்ல ஸ்லோவா ஃபீல் ஆகுது. சில சீன்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணதுனால ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுக்குது. மேலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே பல கான்ட்ரவர்சிஸ், ரிலிஜியன் போர்ட்ரேல்ஸ், ஆர்மி டெப்டிக்ஷன், சென்சர் அண்ட் ரிவ்யூ டிலேஸ், இது எல்லாமே ஹைப்பை இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஃபைனல் வரைக்கும் ஜனநாயகன் ஒரு பர்ஃபெக்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனா விஜய் ரசிகர்களுக்கான ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃப். இந்த அற்புதமான படத்துக்கு ரேட்டிங் 5க்கு அப்ராக்சிமேட்டா 3 தான் கொடுத்துருக்காங்க. சினிமா முடிஞ்சது ஒரு கொஸ்டின் மட்டும் மைண்ட்ல இருக்கும், இது ஒரு மூவியா இல்ல ஒரு மொமெண்டமா? விஜய் சாரோட கடைசி படம்னு சொல்றாங்க ஜனநாயகன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாச்சும் இருந்தா நீங்க ஏதாவது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. I am coming.